தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நியூஸ் போக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். பாஜக வீழ்த்த பாஜகவுடைய வியூகத்தை கையில் எடுத்திருக்கும் திமுக. தேர்தல் வேலைகளை துவங்கிவிட்ட திமுக மற்றும் அதிமுக 2026 புதிய அரசு காத்திருக்கும் புதிய சிக்கல். தமிழ்நாட்டில் தற்போது எஸ்ஏஆர் பணிகள் நடந்துட்டு வருது. இதுல தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓக்களோட சேர்த்து இந்த எஸ்ஏஆர் படிவங்களை விநியோகிக்கிறதுக்காக பூத் ஏஜென்ட்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுல திமுக பூத் ஏஜென்ட்களும் இருக்காங்க, அதிமுக பூத் ஏஜென்ட்களும் இருக்காங்க. ஆனா அதிமுக விட இந்த எஸ்ஏஆர் பணிகள்ல திமுகவினர் தீவிரமா ஈடுபட்டு வர்றாங்க. இந்த ஒரு சூழல்ல இந்த எஸ்ஏஆர் படிவங்களை விநியோகம் செஞ்சு திருப்பி அந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாங்கும் போது இந்த பூத் ஏஜென்ட்கள் வாக்காளர்கள்கிட்ட அவங்களுடைய ஆதார் எண், மொபைல் எண் இந்த மாதிரியான தகவல்களை ரகசியமா வாங்கிட்டு வரதா சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னன்னா, தேர்தல் சமயத்துல பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக இதை பயன்படுத்திக்கலான்றதுக்காக இந்த டேட்டாலாம் அவங்க ரகசியமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு புகார் வந்திருக்கு. இதுல திமுகவினரும் ஈடுபட்டு வராங்க, அதிமுகவினரும் ஈடுபட்டு வராங்க. ஆனா அதிமுகவினரை விட திமுகவினர் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான சூழல்ல தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செலின் அவருடைய சொந்த தொகுதியான திருவிடைமருதூர் தொகுதியில 2 நாளைக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை விநியோகம் செய்யும் போது திமுகவினர் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் கோவி செலினுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட சில்வர் பாத்திரங்களை விநியோகம் செஞ்சதா செய்திகள் வந்தது. இது மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. இதை வச்சு திமுகவினர் தற்போதே தேர்தலுக்கான வேலைகளை ஈடுபட தொடங்கிட்டாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் நடந்தது. இனி அடுத்த கட்டமா வரப்போற பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு பெரிய தொகையை கொடுக்க திட்டம் இருக்கதா சொல்லப்படுது. அதாவது சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அரசாங்கம் பொங்கலை பயன்படுத்தி, ஏன்னா ஒவ்வொரு பொங்கலுக்கு அரசாங்கம் ரேஷன் கார்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு இருந்தாங்க. போன வருஷம் அதை கொடுக்கல. இந்த வருஷம் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு வருவதா சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னன்னா, தேர்தல் பொங்கலுக்கு அடுத்த ஒரு 3 மாதங்கள் கழிச்சு வர இருக்கு. இதை பயன்படுத்தி பொங்கல் சமயத்துல நம்ம இந்த பணம் கொடுத்தோம்னா அது தேர்தலில் நமக்கு உபயோகமா இருக்கும்ன்றதால அப்படி கொடுக்கலாமான்னு திட்டமிட்டு வருவதா சொல்லப்படுது. இதற்கு பீகாருடைய ரிசல்ட் எக்ஸாம்பிளா சொல்லப்படுது. காரணம் பீகார்ல என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாங்க. 200க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றினாங்க. இதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது, தேர்தலுக்கு முன்னாடி சுய தொழில் செய்யற பெண்களுக்கு அட்வான்ஸா ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணாங்க. அது மிகப்பெரிய அளவுல அவங்க வெற்றிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவு வாக்களிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமா பார்க்கப்பட்டது. ஸோ இதை அப்படியே தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம். அது தேர்தலுக்கு முன்னாடி வரதுனால அது கண்டிப்பா மக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை வச்சிருப்பதாகவும் பேசப்படுது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த அரசாங்கம் 2021 ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே இந்த 1000 ரூபாய் ஸ்கீமும் ஃப்ரீ பஸ் ஸ்கீமும் தான். இதை மற்ற மாநிலங்களும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி கை கொடுத்தது. இந்த ஒரு சூழலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தகுதியுடையவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக நாங்கள் விடுபட்டவங்களுக்கு கொடுக்க போறோம், எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெண்களுடைய வாக்கை மொத்தமா கல்டிவேட் பண்ணலாம், அறுவடை செய்யலாம்னு திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த பக்கம் அதிமுகவும் அவங்களும் ஒரு திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது மக்களுக்கு இந்த மாதிரியான இலவச திட்டங்களை அறிவிச்சு இந்த முறை ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்றதுக்கான முனைப்புல அவங்களும் ஈடுபட்டு வராங்க. காரணம் பார்த்தோம்னா, இந்த பக்கம் மாநில அரசுனா, இந்த பக்கம் இவங்க கூட்டணியில மத்திய அரசு இருக்கு. ஆக மொத்தம் இந்த தேர்தல்ங்கிறது 2 அதிகார மையங்களுக்கு இடையான ஒரு போட்டியா தான் இருக்க போகுது. இதனாலேயே வரப்போற தேர்தலில் நிறைய திட்டங்களும் அறிவிக்கப்படலாம், பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், பரிசு பொருட்களோட புழக்கமும் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படியான ஒரு சூழல்ல புதுசா வந்திருக்க விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேல ஏற்பட்டிருக்கு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்காரு, இலவச திட்டங்களும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியான ஒரு சூழல்ல இதெல்லாம் எப்படி அவர் சமாளிக்க போறாரு, அவர் என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் தரப்போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் திமுக ஆட்சியை பிடிச்சே ஆகணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுகவும் புது புது திட்டங்களை அறிவிக்க போறாங்க. ஆக மொத்தம் இந்த தேர்தலில் புது புது திட்டங்களும் வரும், பணப்புழக்கமும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாயிருக்கு. இப்போதைக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த திட்டத்தால தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பக்கம் நிதிச்சுமை அதிகமா இருக்கு. இலவச திட்டங்களால உலக வங்கியில தமிழ்நாடு அரசுடைய கடன் 9,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்திருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல வரப்போற தேர்தலில் வெற்றியா மையமா வச்சு இந்த திட்டத்துக்கான தொகையை அரசியல் கட்சிகள் கண்டிப்பா அதிகரிப்பாங்க. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது இந்த 1000 ரூபாயை நாங்க 2,500 ரூபாயை வழங்குவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்படியான ஒரு சூழல்ல இந்த திட்டத்துக்கான தொகையை திமுகவும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இது என்ன செய்ய காத்திருக்குன்னா,
தமிழ்நாடு அரசினுடைய நிதி சுமையை அதிகரிக்கும். இப்போ இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா மகாராஷ்டிராவை எடுத்துக்கலாம். மகாராஷ்டிராவிலையும் தமிழ்நாடை பார்த்து அவங்க 1000 ரூபாய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த அரசுகள் வந்து தேர்தலுக்காக அந்த 1000 ரூபாய் வந்து 2500 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2500 ரூபாய் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசாங்கத்தால அதை கொடுக்க முடியல. கடுமையான நிதிச்சுமை ஏற்பட்டது. சரிவர அந்த பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாம அந்த தொகை வந்து மறுபடியும் 1000 ரூபாய் குறைக்கப்பட்டது. இப்போ நிதிச்சுமையால அந்த பணம் வந்து சரிவர போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பணத்தை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஏற்படும். அது எப்படி வரப்போற புதிய அரசாங்கம் அதை சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. ஏன்னா 2020 இப்போ இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து அப்படியே போயிட்டு இருந்தாலுமே 2026ல வரப்போற அரசாங்கம் வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை கண்டினியூ பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா பணம் தேவை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நிதிச்சுமை அதிகமா இருக்கும். இப்படியான சூழல்ல அவங்க இதை எப்படி கையாளுவாங்க? இப்ப திமுக வந்தாங்கன்னா 1000 ரூபாய் ஸ்கீமை நிறுத்திட்டாங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீமை அவங்களே நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் அரசு செய்வாங்க. ஒருவேளை அதிமுக வந்தா அவங்க 1000 ரூபாய் ஸ்கீமை நிறுத்தும் பட்சத்துல எங்களுடைய திட்டத்தை அவங்க முடக்கிட்டாங்கன்னு இந்த பக்கம் திமுக அரசியல் செய்வாங்க. ஆக மொத்தம் 2026ல வரப்போற புதிய அரசாங்கம் அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த காத்திருக்கு. அதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் இது மக்களுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்த காத்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசினுடைய நிதிச்சுமை அதிகரிச்சிருக்கு. பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பட்சத்துல இந்த மாதிரியான இலவச திட்டங்கள் தொடர்ச்சியா கொண்டு வராங்கன்னா பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அதன் மூலமா அத்தியாவசிய பொருட்களோட விலை மேல புதிய அரசாங்கம் கை வைப்பாங்க. 2026ல புதிய அரசாங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறமா மக்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு ஏற்பட காத்திருக்கு. மக்கள் இதெல்லாம் சந்திக்க போறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தொடர்ச்சியான இலவச திட்டங்கள் அறிவிக்கப்பட்டா அது அரசுக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்தும். மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்த காத்திருக்கு. மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அரசாங்கம் எப்படி இதை சமாளிக்க போகுது அப்படின்னு தெரியல. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக பீகார்ல அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜியை இங்க தமிழ்நாட்டில் பண்ண பாக்குறாங்க. இது எப்படி அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. பீகார் ஸ்ட்ராட்டஜியை பாஜக பயன்படுத்தி அந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜகவுக்கு எதிராக பயன்படுத்தி, ஏன்னா இது 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று அந்த 10,000 ரூபாய் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஏஆர் வந்து என்னதான் எதிர்கட்சிகள் வந்து எஸ்ஏஆர் மேல குற்றம் சாட்டு வச்சாலும் ஒரு பக்கம் வந்து திமுக எஸ்ஏஆர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பாக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ எஸ்ஏஆர் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜினா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை எடுத்து அவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்த திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த விவகாரத்துல உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.